ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு பெப்பர் சிக்கன் குழம்பு தான் பார்க்க போகிறோம். நல்ல ஒரு சூப் மாதிரியான ஒரு குழம்பு தான் பார்க்க போகிறோம். பார்த்திங்கன்னா நல்லா எனக்கும் நல்லா சளி பிடிச்சிட்டு நல்லா ஜுரமாக இருக்குது. சாப்பாடு எதுவுமே டேஸ்ட் தெரிய மாட்டேங்குது. இந்த மாதிரி பல பேருக்கும் இப்படி இருக்கும் இந்த சீசனில். நம்ம இதுக்கு நல்லா பசிக்கிற மாதிரியும் ருசி தெரிகிற மாதிரியும் ஒரு குழம்பு ரெடி பண்ணலாம். இந்த மாதிரி பெப்பர் சிக்கன் குழம்பு தண்ணியாக நம்ம ரசம் மாதிரி வச்சு நல்லா காலையிலேயே நல்லா சூடாக ஒரு 4 இட்லியில் வச்சு சாப்பிட்டிங்க அப்படின்னா மதியத்துக்கு கூட நம்மளுக்கு சீக்கிரமாக பசி எடுக்க ஆரம்பிச்சிரும். பாருங்கள், அதுக்கு தேவையான பொருள்லாம் என்னென்னு சொல்கிறேன். நான் ஒரு 1/2 கிலோ சிக்கன் வாங்கிட்டு வந்து இதில் எலும்பை பிரித்து சதை தனியாக எலும்பு தனியாக பிரித்து வச்சுருக்கேன். பாருங்கள், இதை வச்சு தான் நான் இப்போ அந்த குழம்பு வைக்க போகிறேன். இது மதியத்துக்கு லஞ்சுக்கு பார்த்திங்கன்னா நல்லா ரசம் வச்சுட்டு மிளகு ரசம் இதை நான் பொரியல் பண்ண போகிறேன். இதை மதியத்துக்கு எடுத்து வச்சிட்றேன். இப்போ நான் என்ன பொருள் தேவைன்னு சொல்கிறேன். இது எலும்பாக இருக்கிற சிக்கனும் 2 சின்ன தக்காளி, ஒரு 2 சின்ன வெங்காயம், பார்த்திங்கன்னா ஒரு பச்சை மிளகா நம்மளுக்கு தேவைக்கு, எலுமிச்சைப்பழம், கொத்தமல்லி, கருவேப்பிலை, பெப்பர் நல்லா அரைச்சி வச்சுருக்கேன், கொஞ்சம் கல் உப்பு, இஞ்சி பூண்டு விழுது அரைச்சி வச்சுருக்கேன், அடுத்து குழம்பு மிளகாத்தூள், மஞ்சப்பொடி. இவ்வளோ தான் நம்ம வீட்டில் இருக்கிற சாதாரணமான பொருளை வச்சு தான் நம்ம பண்ண போகிறோம். இப்போ வானல் காஞ்சதும் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி இந்த வெங்காயம் தக்காளி பாருங்கள், நான் பெருசாக தான் கட் பண்ணி வச்சுருக்கேன். ரொம்ப பொடிசாலாம் நான் கட் பண்ணணும் அவசியம் இல்லை. இந்த மாதிரி போட்டு வதக்கி எடுத்துக்கோங்க. பாருங்கள், நல்லா வதங்கட்டும். இதில் பச்சை மிளகா நம்ம நிறையா சேர்க்க வேணாம். இதனுடைய காரம் நம்ம அதிகமாக போட்டோம் அப்படின்னா நம்ம பெப்பரை அதிகமாக சேர்க்க முடியாது. அதனால் வாசத்துக்கு சும்மா ஒரு பச்சை மிளகா போட்டு வதக்கிக்கோங்க. கொஞ்சம் கல் உப்பு போட்டு வதக்கினிங்கன்னா சீக்கிரம் வதங்கிடும். நம்ம ஒரு தக்காளி சட்னிக்கு எப்படி வதக்குவோமோ அந்த பக்குவத்துக்கு நீங்கள் வதக்கி எடுத்துக்கோங்க. நல்லா வதக்கிட்டு இதை இந்த மாதிரி குறப்பான இதில் அளவில் அரைச்சிக்கோங்க. ரொம்ப மழை அரைக்கக்கூடாது, குறப்பாக இருக்கணும். அதே வானலில் தேவைக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க, நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. அந்த நல்லெண்ணெய் சேர்த்து இந்த விழுதை நம்ம வதக்கிக்கணும். கொஞ்சம் ஆற வச்சு நீங்கள் அரைங்க. எனக்கு டைம் ஆகிடுது, பசங்க வெளில கிளம்ப, அதனால் நான் கொஞ்சம் சூட்டோடையே அரைச்சிட்டேன். பாருங்க, ஒரு 1/2 ஸ்பூன் கடுகு போட்டுக்கோங்க, கருவேப்பிலை, அடுத்து நம்ம அரைச்சி வச்ச இந்த விழுதை போட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இதை குறப்பாக அரைச்சாதான் குழம்புக்கு நல்லாயிருக்கும். இந்த குழம்புக்கு நம்ம மழைன்னு அரைச்சோன்னா ஒரு மாதிரி குழம்பு குழம்புன்னு இருக்கிற மாதிரி இருக்கும். நல்லா கிளறி விடுங்க. எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா நீங்கள் கிளறி விடணும். அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு விழுது ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு சின்ன ஸ்பூன் அளவுக்கு மஞ்சப்பொடி போட்டுக்கோங்க. ஒவ்வொரு பொருள் போடும்போதும் நம்ம தனித்தனியாக ஒரு நிமிஷம் கிளறி விடும்போது நல்லா வாசமாக இருக்கும். நம்ம எல்லாத்தையும் ஒன்றா போட்டு கிளறும்போது அந்த வாசம் நல்லா இருக்காது. நாங்கள் கொஞ்சம் கரம் மசாலா சேர்த்துக்கிறேன். வேறு சிக்கன் மசாலா அந்த மாதிரிலாம் எதுவும் சேர்க்க வேணாம், கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. அதையும் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அடுத்து அந்த சிக்கனை போட்டுக்கோங்க. அந்த எலும்பாக இருக்கிற சிக்கனை நீங்கள் குழம்பு வச்சு சாப்பிடும்போது தான் டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம சதையை போட்டு வைக்கிறத விட இந்த மாதிரி எலும்பு உள்ள கறியை போடும்போது நல்லா குழம்பு நல்லா டேஸ்ட்டாக சூப்பு மாதிரி இருக்கும் நம்மளுக்கு. பாருங்கள், குழம்பு மிளகாத்தூள் போட்டுக்கிறோம் ஒரு 1 ஸ்பூன் அளவு. ஒரு குழம்புக்கு பாதி கார அளவுக்கு தான் நம்ம மிளகாத்தூள் சேர்க்கணும். அடுத்து பெப்பர் தான் மீதி பாதி காரத்துக்கு நம்ம போடணும். அதை இப்போ உப்பு தேவைக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. பாருங்கள், நல்லா கிளறி விட்டுருங்க. நம்ம எவ்வளோ குழம்பு வேணுமோ, அதாவது ஒரு சாம்பார் பக்குவம் இருக்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க.
பாருங்கள், ஒரு சாம்பார் லெவலுக்கு தான் இருக்குது பாருங்கள். ரொம்ப கட்டியாலாம் வைக்கக்கூடாது. இந்த குழம்ப தண்ணியாக தான் இருக்கணும். நல்லா ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதித்து வரட்டும். கறியெலாம் வெந்திருக்கும். நல்லா கொதிச்சிடுது. நல்லா ஹைலே ஒரு 10 நிமிஷம் வைங்க போதும். அதுக்கப்புறம் இதில் தேங்காயெலாம் அரைச்சி ஊற்றக்கூடாது. நம்மளுக்கு செரிக்காத இருக்கிற மாதிரி இருக்கும். சளி பிடிச்சிருக்கிறப்ப அது மாதிரி தேங்காய் அரைச்சி நம்ம ஊற்றக்கூடாது. கொஞ்சம் ஒரு 1/2 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க வாசத்துக்கு. அடுத்து பார்த்திங்கன்னா அந்த மீதி காரத்துக்கு பெப்பரை தான் நம்ம சேர்க்கணும். பாருங்கள், சேர்த்துட்டு கொத்தமல்லி தழையை தூவி விட்டுக்கோங்க. இவ்வளோதாங்க. பாருங்கள், தண்ணியாகவே தான் இருக்கும். இதை நீங்கள் சாதத்துக்கோ இட்லி தோசை எதுக்குனாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நல்ல ஒரு சாம்பார் பக்கத்தில் நீங்கள் சாதத்தில் சேர்த்து கூட சாப்பிட்லாம். பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். பாய்.